இன்றைக்கி மார்னிங்கே எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா எல்லோரும் குளிக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பார்வதி வந்து உங்களுக்கு அப்புறம் நான் போகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி அவங்க கேப்டன்சி டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரம்யா வந்து டீ போட்டுட்ருக்காங்க. அப்போ ரம்யா கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க, ஏதோ ஓட்டிங் யார் நாமினேஷன் போடுவா அப்படிங்கிறது மாதிரி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போது ரம்யா சொல்கிறாங்க, யார் போட்டாலும் சரி எனக்கு 2 ஓட்டு வந்தே தீரும். ஒன்று வாட்டர்மெலன் அண்ணன், இன்னொன்று பாரு, போடு ஒரு குத்து அப்படின்னு சொல்லி போட்டே தீருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்கிறாங்க. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, அப்படியா போட்டுருவேன்னு சொல்கிறியா? வீட்டுக்கு வெளியில் போய் நீ பார்த்துட்டு சத்தியமாக ஃபீல் பண்ணுவ பாரு. ஐயோ இப்படிப்பட்ட நல்ல உள்ளத்தை போய் நம்ம சந்தேகப்பட்டுட்டோமே, நீ டெஃபினட்டாக ஃபீல் பண்ணுவேன்னு. இது சும்மா ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுகிறாங்க. இப்படி பாரு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நீ வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவேன். ஐயோ பாரு உன்னை போய் சந்தேகப்பட்டுட்டேனே, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு ரம்யா ஏதோ சிரிச்சுட்டே பேசாமல் அப்படியே நிற்கிறாங்க. ஏதோ ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. உடனே வந்துட்டு பார்வதி சொல்கிறாங்க, நீ சீக்கு வந்த கோழி போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனை, ஏன்னா கக்க கப்போ பாட்டு தான் இன்றைக்கி மார்னிங் சாங்காக போட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீ சீக்கு வந்த கோழி போலன்னு சொல்லிட்டு அந்த லைனையே ஸ்ட்ரெஸ் பண்ணி பாடுறாங்க ரம்யாவை பார்த்து. ரம்யா வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டடான ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. உடனே இந்த ரியாக்ஷனுக்காக தான் எனக்கு வந்து ரம்யாவை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. ஸோ அதை அவங்க அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ரம்யாவுக்கு நிறைய உடம்பு சரியில்லாமல் போகுது. அது அவங்களோட மிஸ்டேக் கிடையாது. அதனால் வந்து சீக்கு வந்த கோழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ரைட்டாக தப்பாக என்ன ஃபீல் பண்ணிங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி அன்சீன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.